ஸோ ஹலோ கைஸ். ஸோ இந்த ஒரு நம்ம ஆஸ்ட்ரல் பெட் ஸ்டோர் மாவோட பார்ட் 34 தமிழ் எக்ஸ்பிரஷன் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவில் முன்னாடி யாரும் லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஸோ ஒரு பசங்க ஸ்ட்ரைட்டாக வந்து வீடியோவில் வந்து போயிடலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ வந்து அவனோட சிஸ்டர் அண்ட் மாமா வந்து எழுப்புறாங்க. ஸோ சீக்கிரமாக எழுந்திரிங்க, உங்களுக்கு உங்களோட பாடியில் ஏதாச்சும் ஒரு பாட்டில் டிஸ்கம்ஃபர்ட்டாக ஃபீல் ஆகுதா அப்படின்ற மாதிரி கேட்கும் போது எனக்கு லைட்டாக டிஸியாக இருக்குது, அம்மா கிட்ட என்ன ஆச்சுன்னு கேளுங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ வந்துட்டு அம்மா வந்து டயர்டாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், ஸோ அவங்களை கொண்டாட தூங்க விடுங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். அப்புறம் தான் வந்து நம்ம ஹீரோ வந்து கேட்கும் போது நம்ம சிஸ்டர் வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி அந்த இவனுங்களாம் இருக்கானுங்களா 9th லெவல் மெம்பர்ஸு, ஸோ அவனுங்களாம் வந்துட்டு என்னை வந்து கின்னு கூப்பிடுங்க, என்ன லீவுன்னு கூப்பிடுங்க, என்ன டேங்குன்னு கூப்பிடுங்க, என்ன மூன்னு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு 4 பேர் வந்து கூப்பிட்றானுங்க. ஸோ அப்போ வந்துட்டு இங்கே என்ன ஆகுது, இந்த வீட்டுக்குள்ளே எப்படி இவனுங்களாம் வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கத்துனதாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோயிட்ட வந்து சொல்கிறாங்க. அவங்களாம் வந்துட்டு என்னோடய ப்ரிசனர்ஸ் தான், வேறு எதுவும் இல்லை, அவங்களாம் உனக்காக நான் வந்து ஹையர் பண்ண ப்ரைவேட் டியூட்டர்ஸ் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். அவங்கள உன்னோட ப்ரிசனர்ஸ்ன்னு சொல்கிற, அப்புறம் எப்படி அவன் வந்து ப்ரைவேட் டியூட்டர் ஆவான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து திட்டிகிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் அவங்க வந்து எனக்கு பெட்லாம் வந்து கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. அதாவது அவங்க இருக்கவங்க எல்லாருமே வந்து 9th ஆர்டர். ஸோ அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில்வர் ஃப்ராஸ்ட் ஸ்டார் மூன் ட்ராகன் பப்பி வந்து பார்த்திங்கன்னா 8th ஆர்டரில் இருக்க ஒரு பப்பியை ஃப்ரீயாக வந்து பார்த்திங்கன்னா பெட்டாக கொடுக்குறாங்க. அது வந்து ஒரு ட்ரீம் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சிஸ்டர் வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. 3 hours கழிச்சுன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம இவருக்கு இல்லையா யார் ஹராசாமா அவரை வந்து காட்டுறாங்க. ஸோ அங்கே எல்லாருமே வந்து ஷாக்கில் இருக்காங்க. ஸோ உடனே வந்து நம்ம ஹீரோவை பார்த்தோன்னா எல்லாம் வந்து என்னை வந்து மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து தலை குனி ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ உனக்கு வந்து ஏதாச்சும் கேர்ஸ் இல்லைனா ஸ்பெல் பற்றி தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ஜோனா கிட்ட வந்து கேட்குறாங்க. ஸோ அதுக்கு வந்து கிட்டிங் பண்ணுறியா, ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வந்து ஒரு நோபலான கிரேஸ்ஃபுல் கார்டு தான், பட் பரவாயில்ல, நான் வந்து என்ன வேணால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா உடனே வந்து லைட்டாக ஒரு மேஜிக் ஸ்பெல்லை வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ பெரிய ஒரு கிரேஸ் லைட் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து வருது. ஸோ இது வந்து கடவுள் தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அதை வழிபட ஆரம்பிக்கிறாங்க. அங்கே டாவ்சன் வந்துட்டு அவன் வந்து காடோட ஹீரோயிக் ஃபிகராக இருக்கான். ஸோ லிட்டராக வந்து இந்த சின்ன வயசில் இவனுக்கு இந்த அளவுக்கு பவர் எப்படி இருந்துச்சு, ஸோ மேபி இவன் வேறு ஒரு கேலக்சிலேருந்து வந்திருப்பானா, இந்த அளவுக்கு ஸ்கேரியான ஒரு ஆள் நான் பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்டு இருக்காரு. ஸோ இப்போ நான் ப்ளஸ் பண்ணலையா அந்த பர்சன், ஸோ அவங்களாம் வந்துட்டு உன்னோட ஆர்டர் வந்து எப்போயுமே டிஸ்ஓவே பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. அப்படி சப்போஸ் இவன் சொல்கிற ஆர்டரை வந்து கேட்கலையோ இல்லை நம்பாமல் இருந்தாங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா டிவைன் ஃப்ளேம்ஸ்னால் வந்து கட்டி போட்டு கிட்டத்தட்ட 10 நாளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே உடம்பு வந்து எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஸோ எப்படி சொல்கிறது, 10 நாளுக்கு ராத்திரி பகலாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட உடம்புலாம் வந்து டிவைன் ஃப்ளேம்ஸ்னால் எரிய ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. ரொம்பவுமே ரூத்லெஸ்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுமே வந்து சொல்கிறான். சரி ஓகே, இப்போதைக்கு நீங்கள் எல்லாத்தையும் என்ன நம்பணும்னா சூ ஃபேமிலி வந்து பார்த்திங்கன்னா சேக்கர்டான ஒரு அன்டிஃபீட்டடான ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். ஸோ எல்லாருமே ஆமான்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ பை த வே மேஜர் டாவ்சூன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கூப்பிட்றான். ஸோ இங்கே வாங்க, நீங்கள் வந்து எனக்கு கொஞ்சம் ஸ்வாட் டெக்னிக்ஸ்லாம் வந்து சொல்லிக் கொடுக்க முடியுமா அப்படின்னு மாதிரி கேட்கும்போது சூப்பர் சாரி, அதாவது நான் என்ன சொல்ல வந்தேன்னா என்னோடய ஸ்ட்ரென்த்துக்கு நான் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பயத்தில் வந்து கேட்குறாரு. ஆமாம் கண்டிப்பாக நீங்கள் தான் வந்து எனக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். ஸோ இப்போதைக்கு நீங்கள் இன்சிஸ்ட் பண்ணுறீங்க, என்னால் வந்து அவாய்ட் பண்ண முடியாது, ஆனால் எனக்கு 2 கொஸ்டின்ஸ் வந்து இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஸ்வாட் டெக்னிக்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி ரெஸ்ட்ரிக்டிவாக இருக்கும். ஸோ நீங்கள் அதுக்கான ரைட் பிளேஸ் வந்து கண்டுபிடிக்கணும். செகண்ட் விஷயம் வந்து நீங்கள் உண்மையாகவே ஸ்வாட்லாம் யூஸ் பண்ணீங்களா, ஏன்னா என்னோட அப்சர்வேஷன் படி பார்த்தா அவங்களோட ஃபிஸ்ட்டே உங்களுக்கு எனஃபாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறார். ஸோ ஒன்றுமே பிரச்சனை இல்லை, நான் கொஞ்ச நாளில் வந்து அதுக்கான இடம்லாம் க்ரியேட் பண்ணிட்டு நான் வந்து சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் பார்த்து பத்திரமா இருங்க. ஸோ மீதி எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா பார்த்து பத்திரமா வீட்டுக்கு போங்கன்ற மாதிரி நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ அந்த ஆன்லைனில் மேனேஜர் அசிஸ்டன்ட் இருப்பாங்க இல்லையா அந்த ப்ரொஃபஷனல் டீம், ஸோ அவங்கள வந்து பார்த்திங்கன்னா கான்டாக்ட் பண்ணுறான். ஸோ அவங்க வந்து ஹலோ மிஸ்டர், நீங்கள் ஆர்டர் பண்ண ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா டெலிவர் ஆகிருச்சு. ஸோ அதுவும் இல்லாமல் ஃபயர் ஸ்கேல் பிளட் ட்ராகன் இருக்குல்லையா அதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்த டெலிவரி பண்ணுறது ரெடியாக இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்கிறவங்க வந்து சொல்கிறாங்க. நம்ம ஹீரோவுமே வந்துட்டு அந்த ஷாப்புக்குள்ளே வந்து போகிறான். ஸோ 10 நாளுக்கு கழிச்சு ஸோ இப்போ வந்து அப்டேட் பேனல் வந்து ஓப்பன் பண்ணுறான். எல்லாமே அப்டேட் ஆகிட்டு இருக்கு. லெவல் 3யுமே வந்து பார்த்திங்கன்னா காட்டுது. அதாவது இதுக்கு மேலே நம்ம ஏஹவ் சாம்பியன்லாம் இருக்கான் இல்லையா, ஸோ அவனோட பெட்ஸ் மாதிரியான ஸ்டார் பெட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா அவனால் ஈஸியாக வந்து கல்டிவேட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 million ஸ்டார் காயின்ஸுமே வந்து டைமில் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ரொம்பவுமே சந்தோஷமாகி அப்டேட்மே வந்து பார்த்திங்கன்னா பண்ணிடுறான். ஸோ அவனோட ஷாப் வந்து பார்த்திங்கன்னா லிட்டரலாக நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு பெருசாக வந்து வளர்ந்துடுது. இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு அவனோட எனர்ஜி பாயிண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்கான். ஸோ 1,00,000 பாயிண்ட்ஸ் வந்து இதுக்கு 25,000 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டிக்காக இதில் வந்து பார்த்திங்கன்னா 3000 ஸ்கொயர் ஃபீட்டில் ஹவுஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்கதா வந்து சொல்கிறாங்க. ஸோ இதில் உங்களுக்கு ஃபர்னிச்சர்ஸ் அண்டு நிறைய விஷயங்களை வந்து இது பண்ணுமா, டெக்கரேஷன்லாம் பண்ணுமா அப்படின்னு மாதிரி கேட்கும்போது நம்ம ஹீரோ வந்து ஆமாம் எனக்கு வந்து பண்ணணும், 300 meters வந்து பார்த்திங்கன்னா சுற்றி வந்து ஹவுசிங்காக இது பண்ணுங்க
பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து என்னோட அம்மாவுக்கும் என்னோட சிஸ்டருக்கும் வந்து பார்த்திங்கன்னா லொக்கேட் பண்ணுங்கள் அப்படின்னு அவன் சொல்கிறான். அதுக்கேற்ற மாதிரி அங்கே அந்த பில்டிங்ஸ், பெட்ரூம்ஸ், ஃப்ரிட்ஜு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செட் ஆக ஆரம்பிச்சிருது. இன்னொரு பக்கம் நம்ம காடஸ் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது ஜோன் அவங்களோட பேர், அவங்க வந்து ஷாக்கில் இருக்காங்க. ஒரு மேர்லி ஒரு லோ ஹியூமனால் வந்து எப்படி இந்த அளவுக்கு பண்ண முடியுது, ஈவன் எங்களோட சுப்ரீம் கார்டுனால கூட இந்த அளவுக்கு ஒரு கிளிக்கில் எல்லாத்தையும் பண்ண முடியுமான்னு தெரியல. அதுவும் இல்லாமல் இவன் இங்கே பண்ணுறதான் வந்து ஒரிஜினல் லைஃப்பில் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகுது, பெரிய விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா பிளான் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ ஓகே எல்லாமே முடிஞ்சிருச்சு, என்னோட ஸ்டோரோட ஆப்ரேஷன் பக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பார்த்துட்டு இருக்கான். இப்போ நம்ம ஹீரோட அம்மாவும் தங்கச்சியும் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. இது கரெக்டான இடம் தானா, நம்ம இந்த இடத்துக்கு தான் வந்திருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பார்க்குறாங்க. பரவாயில்லையே வந்துட்டிங்களா, எல்லாமே கிடச்சிருச்சா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவுமே வரான். பாசு நீங்கள் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன் படி உங்களோட லக்கேஜ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பேக் பண்ணி லோட் பண்ணியாச்சு. ஸோ நாங்கள் கரெக்டாக வந்து இது பண்ணிடுறோன்ற மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. ஓகே கைஸ் நீங்கள் வந்து எல்லாத்தையும் உள்ளே எடுத்துகிட்டு வந்து வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா அங்கே அந்த 9th லெவல்ஸ் இருக்கானுங்களே அவனுக்கிட்டலாம் வந்து பார்த்திங்கன்னா சொல்லிட்டு இருக்கான். இப்போ அவனோட ஃபேமிலியை கூப்பிட்டு அவன் ஷாப்புக்குள்ளே போகிறான். ஸோ லிட்டரலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு மால் மாதிரி இருக்குது. கிட்டத்தட்ட மாலில் ஒரு சின்ன சிட்டி மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு பெருசாக இருக்குது. ஸோ நம்ம கார்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து அந்த பசங்களாம் வந்துட்டு இவங்ககிட்ட வழி ஆரம்பிக்கிறாங்க. ஸோ டேய் ரொம்ப குதிக்காதீங்கடா எறும்புங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு கஸ்டமர்ஸ்லாம் வந்து எறும்புன்னு கூப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். இன்னொரு பக்கம் வந்துட்டு மேலே பெட்ரூம் போனோடனே நம்ம ஹீரோட தங்கச்சி வந்து கேட்குறாங்க யார் அந்த பொண்ணு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அவங்க அம்மாவுமே வந்துட்டு ஒரு மாதிரி ரியாக்ஷன் வந்து கொடுக்குறாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான் அவங்க வந்து நம்ம கடையில் நியூவாக வந்து சேர்ந்துருக்க எம்ப்ளாயி தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். ஸோ அவங்க ரொம்பவுமே லவ்லியாக ஜென்டிலாக இருக்காங்க அப்படின்னு மாதிரி சொல்லும் போது தான் நம்ம ஹீரோ வந்துட்டு அவங்க லவ்லி ஜென்டிலாக இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்க்குறான். ஏன்னா கொண்டுட்டாங்களே அவனை, அதனால். ஸோ அவங்கள வந்து லஞ்சு கூப்பிடுங்கன்ற மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. நம்ம ஹீரோவுமே வந்துட்டு கிராண்ட் பண்ணுறான், ஓகேன்ற மாதிரி சொல்கிறான். இப்போ வந்து அவங்க லஞ்ச் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ உன்னோட நேம் என்னவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்கும் போது என்னோட நேம் வந்து ஜுவானா அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. ஸோ உன்னோட ஹேர் வந்து ரொம்பவுமே சாஃப்ட்டாக இருக்குது, நான் வந்து டச் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட தங்கச்சி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ளஃபியாக இருக்குன்ற மாதிரி சொல்லி அவங்க வந்து முடியை வந்து தொட்டு விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் எங்கேருந்து வரீங்க, உங்களுக்கு என்ன வயசாகுது, உங்களுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்காடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து கேட்குறாங்க. நான் வந்து ஒரு ஃபாரினர் தான், என்னோட ஏஜ் வந்து 18 years. ஸோ எனக்கு வந்து பாய் ஃப்ரெண்டு இப்போதைக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. ஸோ ரொம்பவுமே ரூடாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பார்க்குறாங்க. ஸோ இந்த ஸ்டோரில் நீங்கள்லாம் அலோனாக தான் இருக்கீங்களா, ரொம்ப பிஸியாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து கேட்குறாங்க. ஸோ நம்ம ஹீரோவுமே வந்து யோசிக்கிறான், இதுக்கு மேலே இவங்களோட கான்ட்ராக்ட் வந்து கேன்சல் பண்ண வேண்டியதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இவங்களை வந்து ரிலீஸ் பண்ணலன்னா ஸோ அந்த ஜிங்கியோன் ஸ்பிரிச்சுவல் ட்ரீ இருக்குல்லையே அதை வந்து பிளான் பண்ண முடியாது. ஸோ இப்போதைக்கு அது பெஸ்ட்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்க்குறான். ஸோ இந்த இடத்துல இந்த வீடியோ நம்ம ஏர்ன் பண்ணிக்கலாங்க. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நார்மலான ஒரு எபிசோடாக நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. போன எபிசோடில் ஃபைட்டு கேட்டுன்னு போயிட்டுருக்கோம். ஆனால் இந்த எபிசோட் லைட்டாக மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்டோரி டெவலப் பண்ணுற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோ வந்து எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ பாய்.